பிரபல நடிகரான ரவிமோகன் அவர்கள் இப்போது தன்னுடைய அப்பாவை ஹினிஷாவுக்காக ஒதுக்கி வைக்கிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கு. அதற்கு காரணம் பிரபலம் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்தான். அது என்னென்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்த பின் ஹெனிஷா என்ற பாடகியோடு நெருக்கமாக பழகி வராரு. இதையடுத்து பல நிகழ்ச்சிகளில் ஹெனிஷாவுடன் ரவிமோகன் ஜோடியாக கலந்து வராரு. தற்போது ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி ப்ரோ கோட், தி ஆர்டினரி மேன், அதற்கப்புறமாக இன்னும் நிறைய படங்களை அவர் நடித்தும் தயாரித்தும் வந்துட்டுருக்கார். இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் அளித்த பேட்டியில் ரவிமோகன் பற்றிய சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. என்னென்னா, ரவிமோகனினுடைய தந்தை தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற எடிட்டர். சினிமா துறையில் எடிட்டர் மோகன் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சீனியர் எடிட்டர். அப்படி இருக்கும்போது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவரை உடனே குடும்பத்தினர் மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் தற்போது அவர் நலமாக இருக்கார். எடிட்டர் மோகனுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் ரவிமோகன் சிங்கப்பூரில் இருந்திருக்கிறார். உடன் ஹெனிஷாவும் இருந்திருக்கிறாங்க. இருவரும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்திற்காக பணம் திரட்டும் வேலைகளில் இருப்பதால் உடனே கிளம்பி சென்னை வர முடியல. எடிட்டர் மோகன் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கார். அதாவது, என்னை பார்க்க வருவதென்றால் ரவியை மட்டும் தனியாக வர சொல்லியிருக்கிறாராம். ஹெனிஷாவை அழைத்து வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதேபோல் சில வாரங்களுக்கு முன் ரவிமோகனின் அக்கா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த போதும் ஹெனிஷாவை அழைத்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இதனால் ரவிமோகன் தனது அக்கா மகளின் நிச்சயதார்த்தத்துக்கு போகவில்லை அப்படின்னு இப்போ விஷயம் வெளியாகிருக்கு. என்னடா இது, இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, ஒருவேளை இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. ஏன்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லதோ கெட்டதோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி, அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சூழ்நிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை நம்பி வராங்க அப்படின்றதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒரு என்ட்ரி கொடுக்குறதுன்றது அனாவசியமானது அப்படின்னு இப்போ ரசிகர்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.